Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல ஒரு princess cut blouse வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இல்ல இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும். மறக்காம என்னோட சேனலை Subscribe பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இத வந்து நான் சார்ட்ல கட் பண்ணி காமிக்கிறேன். சிங்கிள் ஃபோல்ட்ல எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் விட்டுடலாம். இது வந்து பேக் பார்ட். அதுல மடிச்சு தைக்கிறதுக்காக 2 இன்ச் விடுறேன். இத வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. இதோட அளவு பாத்தீங்கன்னா 40 இன்ச் சைஸ்க்கு வந்து நான் இத வந்து இந்த அளவு கொடுக்கிறேன். அடுத்ததா ப்ளவுஸோட உயரம். ப்ளவுஸோட உயரம் பாத்தீங்கன்னா 13 இன்ச், அதாவது தையலுக்கும் சேர்த்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து 13 இன்ச் நான் கொடுக்கிறேன். இப்போ நான் சார்ட்ல எடுக்கிறதுனால ஒரே பேப்பர்ல நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம உயரத்தை ஃபர்ஸ்ட்ல நீங்க மார்க் பண்ணிட்டு ரெண்டாவது கொஞ்சம் தள்ளி கூட நீங்க மார்க் பண்ணீங்கன்னா அந்த அளவு வந்து கரெக்ட்டா உங்களுக்கு மார்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 13 இன்ச் உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த லைனை நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்ததா கழுத்தோட அகலம். நான் இதுக்கு வந்து போட் நெக் கொடுக்கிறேன். அதனால கழுத்தோட அகலம் 4 இன்ச். இது போட் நெக் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க நார்மல் நெக் கூட கொடுத்துக்கலாம். 4 இன்ச் கழுத்தோட அகலம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்க கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும் ப்ளவுஸ். இப்போ அடுத்ததா ப்ளவுஸ் நெக்கோட இறக்கம். நெக்கோட இறக்கமும் 4 இன்ச் கொடுக்கிறேன். இப்போ நம்ம நெக்கோட அகலமும் நெக்கோட இறக்கமும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ஷோல்டரோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு 6 இன்ச் கொடுக்கிறேன் நான். அதாவது 40 இன்ச் சைஸ் ப்ளவுஸ்க்கு இது போட் நெக் அப்படிங்கறதுனால 6 இன்ச் கொடுக்கிறேன். நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததா ஆர்ம் ஹோல். ஆர்ம் ஹோல் லைன் வந்து 5.5 இன்ச். நீங்க இதுக்கு வந்து இந்த நெக் தான் கொடுக்கணும்னு இல்லை. எந்த நெக் வேணா கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பேக்ல எந்த சைடு வேணா ஓபன் வச்சுக்கலாம். பாருங்க. இப்போ நான் இது வந்து பேக்ல ஓபன் வச்சு கட் பண்றேன். இப்போ ஆர்ம் ஹோல் ஷோல்டர் லைன் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உடம்போட சுற்றளவு மார்க் பண்ண போறோம். உடம்போட சுற்றளவு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 40 இன்ச் சுற்றளவு. அத நாலா நம்ம பிரிக்கும்போது 10 இன்ச் வரும். அந்த 10 இன்ச் உடம்போட சுற்றளவு, அது கூட ஒரு 1 இன்ச்சும் ஆட் பண்ணி நம்ம மொத்தம் 11 இன்ச் நமக்கு வந்து சுற்றளவு தேவை. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சுற்றளவு நம்ம கரெக்ட்டா மார்க் பண்றோம்ங்க. 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுல இருந்து 1 இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணி 11 இன்ச். இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்க சுற்றளவு கீழே இடுப்போட சுற்றளவும் ஒரே அளவுல நான் எடுக்கிறேன். இப்போ இதுல வந்து நமக்கு வந்து ஷேப் கொடுத்து நம்ம மார்க் பண்ணனும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து டாட் கண்டிப்பா பிடிப்போம் பேக் பார்ட்ல. அந்த டாட்டுக்காக அந்த 1 இன்ச் விடும்போது உங்களுக்கு அளவு கரெக்ட்டா 10 இன்ச் கரெக்ட்டான அளவு. 1 இன்ச் தையலுக்கும் சேர்த்து ஸ்ட்ரைட்டா லைன் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட பேக் பார்ட்டோட அளவு. இப்போ அடுத்ததா நம்மளோட ஆர்ம் ஹோல் லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் லைன் நெக்கோட ஷேப்பும் கொடுத்துக்கலாம். இது நார்மல் ப்ளவுஸ்க்கு எந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுப்போமோ அதே மாதிரியே ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி போட் நெக் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த நெக் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பேக் பார்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதே பீஸ் வச்சு தான் நான் ஃப்ரண்ட் பார்ட் நான் கட் பண்ணி காமிக்க போறேன். இப்போ பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க துணியில கட் பண்ணும்போது பேக் பார்ட் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதே சார்ட்ல ஃப்ரண்ட் பார்ட்டையும் நீங்க கட் பண்ணி தனியா எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சார்ட்ல கட் பண்றதுனால இதே பீஸ்ல ஃப்ரண்ட் பார்ட் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது நமக்கு அளவு எல்லாமே உயரம் கழுத்தோட அளவு எல்லாமே கரெக்ட்டா இதே அளவு வரதுனால நம்ம ஒரே பீஸ்ல கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நமக்கு பேக் பார்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுல வந்து
நீங்கள் ஓப்பன் பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து சென்டரில் நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து சென்டர் லைனில் நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கலாம். பேக் ஓப்பனுக்கு துணியில் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் இதே சார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் பார்த்திங்கன்னா, அதாவது ஆர்ம் ஹோல் லைனு, நெக்கு, உயரம், சுற்றளவு எல்லாமே கரெக்டாக அதே அளவு தான் வரும். பேக் பீஸில் என்ன எடுத்துருக்கோமோ பேக் பார்ட்டில் அதே தான் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வரும். அதனால் ஆர்ம் ஹோல் லைனோ நெக்லேயே நீங்கள் மாற்றம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து ஆர்ம் ஹோலோட உள்குழிவு கொடுப்போம். அந்த உள்குழிவு வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். மற்றபடி நெக்கில் ஆர்ம் ஹோலில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உயரத்தில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த உள்குழிவு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்மளோட டாட்டு, சென்டர் டாட் தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். அதோட உயரம் பார்த்திங்கன்னா நான் மேலேருந்து 10.5 இன்ச்சில் அந்த டாட்டோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக இதோட அகலம், நம்ம டாட்டோட இறக்கம் பார்த்திங்கன்னா மொத்த இறக்கமும் தான் எடுக்க போகிறோம். அதனால் டாட் எந்த இடத்துல வருமோ அந்த லைனை மட்டும் மார்க் பண்ணிவிடுங்க. அகலம் 3.5 இன்ச்சு. இதையும் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துடலாம். நமக்கு அகலம் கரெக்டாக இருந்தாலே போதும். அதுமாரி டாட்டோட மிட் பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். கீழே எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ இந்த மொத்த அளவுமே நீங்கள் உயரமாக கொடுத்துடலாம். அதாவது டாட்டோட இறக்கத்தை நீங்கள் இதை கொடுத்துடலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாட்டோட மிட் பாயிண்ட் குறிச்சாச்சு. அடுத்தது டாட்டோட சைடு ஷேப்காக கொடுக்க போகிறோம். அதாவது அகலம், டாட்டோட அகலம் கொடுக்க போகிறோம். அந்த அகலம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து 1.25 இன்ச்சு கொடுக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டில் துணி கொடுத்து மடிக்கிறீங்கன்னா அந்த உயரத்துக்கு கொடுத்த 2 இன்ச்சில் 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது நான் 1.25 இன்ச்சு டாட்டோட அகலம் கொடுக்குறேன். இதே நம்ம டாட்டோட மிட் பாயிண்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு டாட்டு கரெக்டாக இருந்ததுனால பிரின்சஸ் கட்டோட அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த ஃபஸ்ட்டு டாட்டோட ஷேப் அளவு வந்து நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா தான் அதோட அளவு வந்து ஷேப்பே மாறும். அதனால் ஃபஸ்ட்டு டாட்டோட மிட் பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்ததான் நம்மளோட ஆர்ம் ஹோல் சைடு வர அந்த 2வது டாட்டை நம்ம எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்னதாக அடையாளப்படுத்திடுங்க. எந்த அளவுக்கு நம்மளோட டாட் வரும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்திக்கலாம். இது ஆர்ம் ஹோல் லைன்லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு டாட்டு நோக்கி வர டாட்டு. இப்போ இந்த 2 லைனுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டாட்டையும் 2வது டாட்டையும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட பிரின்சஸ் கட்டோட லைனு. இதில் தான் நம்ம கட் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து நான் பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால சென்டரில் கட் பண்ணலை. இந்த பிரின்சஸ் கட் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டாட்டையும் 2வது டாட்டையும் இணைக்கிற அந்த லைனை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறமா கீழே இருக்க இந்த ஃபஸ்ட்டு டாட்டை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது அந்த ஏ ஷேப்பில் இருக்குது பாருங்கள், இந்த லைனை நம்ம தனியாக கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட 40 இன்ச் சைஸ் உடம்பு சுற்றளவு உள்ளவங்களோட பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு. இதே மெத்தடில் நீங்கள் வந்து பிரின்சஸ் கட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது அந்த ஷேப் நல்லாயிருக்கும். பிரின்சஸ் கட்டோட கட்டிங் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை இதே மாதிரியே இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 2 பீஸும் நம்மளோட பிரின்சஸ் கட் ப்ளவுஸு ரெடி ஆயிரும். நீங்கள் இதை வந்து மெட்டீரியலில் கட் பண்ணும்போது உங்களோட தையலுக்கான அலவன்ஸை நீங்கள் கொடுத்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது வந்து அளவு மாறாது. நீங்கள் தையலுக்கு கொடுக்காமல் கட் பண்ணும்போது கண்டிப்பாக தையலோட அளவு உங்களுக்கு வந்து குறையும் பட்சத்தில் அளவு வந்து மாறுபடும். இன்றைக்கி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.